ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரி வானொலியில் அறிவிப்பாளர் தொகுப்பாளர் பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுச்சேரி வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தகுதியும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். புதுச்சேரி வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. புதுச்சேரி வானொலி மற்றும் ரெயின்போ எஃப்எம் அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பகுதி நேர அறிவிப்பாளர் பணிக்கு வயது வரம்பு 2025 செப்டம்பர் முதல் தேதி, பகுதி நேர அறிவிப்பாளர் பணிக்கு 20 முதல் 50 வயது வரையிலும், பகுதி நேர ஆர்ஜே பணிக்கு 20 வயது முதல் 40 வயது வரையும் இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும். எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழை ஒரு பாடமாக படித்தவராக இருக்கணும். விண்ணப்பிப்பவர்கள் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை வட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும். நல்ல குரல் வளம், தெளிவான உச்சரிப்பு, ஒலிபரப்புல ஆர்வம், பொது அறிவுத்திறன் பெற்றவராகவும் இருப்பது அவசியம். இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு என்று 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த பணிகள் அனைத்தும் தற்காலிகமானவை. இந்த பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்தில் 6 நாள் மட்டுமே அழைக்கப்படுவாங்க. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 354 ரூபா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 266 ரூபா, இளைய பாரதம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர்கள் 118 ரூபா செலுத்தணும். இந்த கட்டணத்தை NEFT அல்லது ஆன்லைன் மூலம் செலுத்தணும். விண்ணப்பங்களை அலுவலக நேரங்களில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 30/9/2025. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வானொலி நிலைய அலுவலகத்திற்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.